நம்ம கருப்பு கடலை தேங்காய் அரைச்ச குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, அதாவது ஒரு அரை மூடி தேங்காயில் கொஞ்சம் எடுத்திருக்கேன், இஞ்சி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா. நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம், அதனால் நான் பச்சை மிளகா சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன், 2 பல் பூண்டு, கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம வச்சுருக்க கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இது நைட்டு நான் ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் செய்யறதுக்கு சில பேர் கடலை ஃபஸ்ட்டு வேக வச்சுடுவாங்க. நான் வெங்காய தக்காளி மசாலாலாம் சேர்த்துட்டு வேக வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்படி நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் கடலையில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டும் வேக வச்சுட்டு வெங்காய தக்காளி அப்புறமா வதக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ இந்த கடலை ஒரு 5 விசில் விட்டோடனே ஃபஸ்ட்டு விசில் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும், மீதியெல்லாம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. தேங்காவை நம்ம அதில் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் ஊற்றியாச்சு. இப்போ ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, கடலை தேங்காய் அரைச்ச குருமா ரெடி. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.